சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கமே படுத்திருந்தாங்கன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா முகம் கோணலாயிரும். அட்டை கேசரி முத்திரை அப்படின்னா என்னன்னு முதல்ல பார்க்கலாங்க. அதுக்கு முன்னால கேசரி முத்திரான்னு என்னன்னு பார்க்கலாங்க. மடிச்சு பாருங்க, இப்படி மடிச்சு டச் பண்ணணும். இப்படி இருக்கும். தண்ணி குடிச்சிட்டு முழுங்கும் பொழுது அந்த முழுங்கும் பொழுது நாக்கு எங்க இருக்குன்னு பாருங்க, ஒட்டி இருக்கும். யாரையுமே பார்க்காம தனியா இருந்து எதையாவது யோசிச்சுட்டு இருந்து மன உளைச்சல்ல ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப யோசிக்கும் பொழுது என்ன ஆகுன்னா, அதை அன்பே தெய்வம். நண்பர்களே, முகவாதம், அதாவது ஃபேஸ் பேரலிசிஸ் அப்படிம்பாங்க. முகம் வந்து சில பேர்த்துக்கு வளைஞ்சிருக்கும், கோணலாக இருக்கும், ஒரு கண்ணு மேலே கீழே இருக்கும், இல்லை முகத்தை பார்த்தாவே இன்னமும் அலைன்மெண்ட் மாறி இருக்கும். இதுக்கு பேர் தான் ஃபேஸ் பேரலிசிஸ் அப்படிம்பாங்க, முகவாதம்னு சொல்லுவாங்க. இதை இயற்கை முறையில் அட்டை கேசரி முத்ரா சிகிச்சை செஞ்சு குணப்படுத்திக்கலாம். அது எப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறேங்க. சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கமே படுத்திருந்தாங்கன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா முகம் கோணலாயிரும். சில பேர் அவங்க வேலை செய்வாங்க இல்லைங்களா, ஒரு ஃபேக்ட்ரியில் ஒரே பக்கம் வேலை செஞ்சு ஒரு பக்கம் கோணிடும் முகம். இப்போ ஆட்டோ டிரைவர் பாருங்கள், ஒரு பக்கமாக சாஞ்சிட்டே ஓட்டுவாங்க. அப்படி சில பேர் தான் செய்கிற வேலை இல்லை உட்காந்துருக்க சீட்டு இல்லை கை ஊனி அப்படியே உட்காந்துருக்கும் போது என்ன ஆகுன்னா, ஒரே பக்கம் வெயிட்டு கொடுத்து ஒரே பக்கம் வேலை செய்யும் பொழுது ஒரு பக்கம் அவங்களுக்கு கோணிடும். முகவாதம்னு சொல்லுவாங்க. ஃபேஸ் பேரலிசிஸ் இல்லைன்னா முகம் கோணலாக இருக்கிறது. புரிஞ்சுங்களா? இதை எப்படி சரி பண்ணுறதுன்னா, இதுக்கு அட்டை கேசரி சிகிச்சை முத்ரா சிகிச்சைன்னு பேர். இதை செஞ்சால் சரியாயிருங்க. அதாவது அட்டை கேசரி முத்திரை அப்படின்னா என்னன்னு முதல்ல பார்க்கலாங்க. அதுக்கு முன்னால கேசரி முத்திரான்னு என்னன்னு பார்க்கலாங்க. நம்ம நாக்கு இருக்கு இல்லைங்களா, நம்ம நாக்கை மடிச்சு நுனி நாக்கை மேல் அன்னத்தை தொட்டு அப்படியே கண்ணை மூடி இருக்கிறதுக்கு பேர் தான் கேசரி முத்ரா. நம்ம நாக்கை மடிக்கணும். அந்த நுனி நாக்கு இருக்குங்களா, அதை மட்டும் மேலே, இதான் வாயோட மேல் பக்கம், மேல் அன்னம்னு சொல்லுவாங்க. அதை போய் டச் பண்ணணும், அவ்வளோதாங்க. மடிச்சு பாருங்க, இப்படி மடிச்சு டச் பண்ணணும். இப்படி இருக்கும். இந்த மாதிரி செஞ்சா இதற்கு பேர் கேசரி முத்திரை. ஆனால் இது கிடையாது. இப்போ நான் சொல்றது அட்டை கேசரி முத்திரான்னு பேர். அது என்ன அட்டை கேசரினா, அதே கேசரி தான். அட்டைன்னா அட்டை பூச்சின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அட்டை பூச்சி நம்ம ஒட்டிக்கும், அது எடுக்கவே முடியாது. உங்க நாக்க அட்டைப்பூச்சி மாதிரி மேலே போய் அப்படியே ஒட்டிக்கிட்டீங்கன்னா அதற்கு பெயர் அட்டை கேசரி முத்ரா. இங்க பாருங்க, எல்லாருக்கும் அது பண்ண முடியாது. அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா, ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து குடிக்கணும். நல்லா கவனிங்க. தண்ணி குடிச்சிட்டு முழுங்கும் பொழுது அந்த முழுங்கும் பொழுது நாக்கு எங்க இருக்குன்னு பாருங்க, ஒட்டி இருக்கும். நாக்கு மேலே போய் ஒட்டினாதான் தண்ணி உள்ள போகும். உங்களுக்கு புரியுதுக்காக சொல்றேன். தண்ணி எடுத்து குடிங்க, தண்ணியை முழுங்குங்க, அங்கே நாக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க. அவ்வளோதான். உங்கள் நாக்கை பல பேருக்கு இங்கே தான் ஒட்டும், அப்படி ஃபுல்லாக போய் ஒட்டாதுங்க. அது கொஞ்ச நாள் பயிற்சி பண்ணணும். நீங்கள் என்ன பண்ணுங்க, நாக்கை முதல்ல அவ்வளோதாங்க, நாக்கை மேலே கொண்டு டச் பண்ணி ஒட்டிக்கணுங்க. உங்கள் கூரை மேலே ஒட்டுற மாதிரி நாக்கை மேல் எண்ணத்தில் மொத்தமாக முதல்ல கொஞ்சம் தான் ஒட்டும். மெதுவாக நீங்கள் என்ன பயிற்சி பண்ணீங்கன்னா ஃபுல்லாக ஒட்டிக்க, ஃபுல்லாக மேலே ஒட்டிக்கணும். அவ்வளோதாங்க. இப்படி நாக்கை மேலெண்ணத்தில் முழுமையாக அட்டை பூச்சி போல் ஒட்டி கொண்டால் இதற்கு பெயர் அட்டை கேசரி முத்ரா சிகிச்சைன்னு பேருங்க. இதை செஞ்சீங்கன்னா முகம் அலைன்மெண்ட் மாறி இருக்கிறது சரியாயிடும். ஆமாங்க. இப்போ இந்த கண் தெரியாத நபர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு பக்கம் முகம் கோணி இருக்கும். ஏன்னா கண்ணாடியே பார்க்கவே இல்லை, ஏன்னா அவங்க கண்ணு தெரியாதுல்ல பாவம். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க யாரையுமே பார்க்கறது இல்லை, கண்ணாடியும் பார்க்கலைங்கனால மைண்ட் எங்கேயும் ஒரு கப்ப யோசிச்சுருந்தாங்கன்னா முகம் பார்த்தீங்கன்னா லேசாக கோணி இருக்கும், ஒரு மாதிரி இருக்கும். ஏன்னா அவங்க அவங்களையே பார்க்கவே இல்லை. நம்மெல்லாம் அந்த அந்த அலைன்மெண்ட் ஏன் இருக்குன்னா டெய்லி கண்ணாடி பார்க்குறோம், நம்ம மற்றவங்க பார்க்குறோம். அப்போ என்ன ஆகுதுன்னா நம்ம முகம் அலைன்மெண்ட்டில் இருக்குது. அப்போ யாருக்கு இந்த மாதிரி வரும்? யாரையுமே பார்க்காம தனியாக இருந்து எதையாவது யோசிச்சுட்டு இருந்து மன உளைச்சலில் ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப யோசிக்கும் பொழுது என்ன ஆகுன்னா, அதை முன்னால் உள்ள பொருள்களை பார்க்காம மைண்டுக்கு நிறைய வேலை கொடுக்கும்போது முகம் லேசாக கோணிடும். அப்போ அதை சரி செய்யறதுக்கு நீங்கள் என்ன செய்யணும், டெய்லி இந்த மாதிரி நாக்கை மேலே அமுத்திட்டீங்கன்னா அட்டை கேசரி முத்ரா. இப்படி ஒரு நாளைக்கு
நல்லா கவனிங்க, அதிகபட்சம் 1 மணி நேரம் தான் இருக்கணும். ரொம்ப நேரம் இருக்கக்கூடாது. ஒரு நாளைக்கு அதிகபட்சம் 1 மணி நேரம். நீங்க 1 மணி நேரம் தொடர்ந்து செய்யலாம். இல்ல 1/4 மணி நேரம் பிரிச்சு செய்யலாம். அரை மணி நேரம் பிரிச்சு செய்யலாம். ஆக மொத்தம் ஒரு நாளைக்கு அதிகபட்சம் 1 மணி நேரம் செய்ய வேண்டும். இப்படி செய்தால் நீங்க கண்ணை மூடி உட்காந்துக்கலாம். இல்லை நீங்கள் ஏதாவது வேலை செய்யும் போது கூட போட்டுக்கலாம். சமையல் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த நாக்கில் வச்சுட்டு நீங்கள் வேலை செய்யலாம். இல்லை அந்த மாதிரி கார் ஓட்டலாம், பைக் ஓட்டலாம், இல்லை டிவி பார்த்துட்டு இருக்கலாம். ஒரு நாளைக்கு அதிகபட்சம் 1 மணி நேரம் தான் செய்ய வேண்டும். இன்னொரு முக்கியமான விஷயங்க, நாக்கை மேலே வைக்கிறேன்னு சொல்லி வலது பக்கமும் இடது பக்கமும் நல்லா தள்ளி வச்சுட்டிங்கன்னா இன்னும் நல்லா கோணிடும். கரெக்டாக நடுவில் சென்ட்ரலாக வைக்கணும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா மேலே வச்சுக்கிட்டு இவங்களுக்கு தெரியாமல் ரைட் சைடு நல்லா அழுத்தி வச்சுருவாங்க. நாக்கு வலது பக்கமாக இருக்கும். அப்போது மறுபடியும் இன்னும் கொஞ்சம் நல்லா கோணிடும். நீங்கள் செய்ய வேண்டியது நாக்கை கரெக்டாக நேர் மேலே வைக்கணும். ஈக்குவலாக 2 பக்கம் ரைட் லெஃப்ட் ஈக்குவலாக இருக்கணும். நாக்கை மேலினத்தில் வைத்து விட்டு கண்ணை மூடி அமர்ந்து கொள்ளலாம். அல்லது எந்த வேலை வேண்டுமானாலும் செய்யலாம். தினமும் 1 மணி நேரம் தொடர்ந்து செய்து வந்தால் உங்கள் கோணலான அந்த முகம் நேராக மாறும். பக்கவாதம், அதாவது முகவாதம் இருந்தால் சரியாகும். ஃபேஸ் பேரலிசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்கள் கண்ணு மாறி அலைன்மெண்ட் மாறி இருக்குது, முகம் மாறி இருக்குது. இந்த மாதிரி முகத்தில் ஏதாவது அலைன்மெண்ட் மாறி இருந்தால் அட்டை, கேசரி, முத்ரா சிகிச்சை செய்யுங்கள். உங்களுக்கு அது குணமாகும். உங்கள் நண்பர்கள் யாராவது அந்த வியாதி இருக்கிறவங்க இருந்தாங்கன்னா இந்த வீடியோ அனுப்பிச்சு வைங்க, பார்க்க சொல்லுங்கள், செய்ய சொல்லுங்கள். கண்டிப்பாக சீக்கிரமாக குணமாகும். இது பக்க வளைவு இல்லாத ஒரு பயிற்சிங்க. இது எந்த வயசு இருக்கிறவங்களும் பண்ணலாம், எத்தனை நாள் வேணாலும் பண்ணலாம். குணமாகிற வரைக்கும் நீங்கள் பண்ணலாம். ஆனால் ஒரு நாளைக்கு அதிகபட்சம் 1 மணி நேரம் செய்யலாம். செய்யுங்க, குணமாகுங்கள், ஆரோக்கியமாக வாழுங்கள். நண்பர்களே, பிராண சிகிச்சை, முத்ரா சிகிச்சை இந்த இரண்டும் ஏற்கனவே ஆன்லைன் மூலியமாக நடந்தது. அதாவது பிராண சிகிச்சையை நீங்களே கற்றுக்கலாம், முத்திரைகள் மூலமாக நீங்களே சிகிச்சை கற்றுக்கலாம். இந்த வகுப்பை ரெக்கார்டிங் பண்ணி அந்த வகுப்பை வச்சுருக்குறோம். வேணுங்கிறவங்க, ஒருவேளை அந்த வகுப்பில் கலந்துக்க முடியாதவங்க பென்ட்ரைவ் மூலயமா அந்த ரெக்கார்டட் வீடியோவை வாங்கி நீங்கள் ஃப்ரீ டைமில் உட்காந்து நீங்கள் பார்த்துக்கலாம். ஏற்கனவே அக்குபஞ்சர், நீரோதெரப்பி போன்ற சிகிச்சை கொடுத்துட்ருக்கிற, ஹோமியோபதி, மலர் மருந்துகள் கொடுத்துட்ருக்கிற நண்பர்கள் இது ரொம்ப உபயோகமாக இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, பொதுவாக யார் வேணாலும் இதை தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கிறனால நமக்கும் நோய் இருந்தால் குணப்படுத்திடலாம். நண்பர்கள், ஃபேமிலி மெம்பர்ஸ் இவங்களையும் குணப்படுத்தலாம். ஒரு வித்தை கற்றுக்கலாங்க எளிமையான முறையில். எனவே பிராண சிகிச்சை, முத்ரா சிகிச்சை நீங்கள் கற்றுக்கணும்னா நீங்கள் வகுப்பில் கலந்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏற்கனவே நடந்த வகுப்புடைய ரெக்கார்டட் வீடியோ உங்களுக்கு அம்மி இயற்கை அங்காடியில், அம்மி ஆர்கானிக் ஷாப்பில் கிடைக்கும். தொலைபேசி எண் 9500655548 95 00 65 55 48ங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு அந்த பென்ட்ரைவை நீங்கள் வாங்கி வீட்டில் உட்காந்து பொறுமையாக நீங்கள் பார்த்து நீங்களே கற்றுக்கிட்டு நீங்களே பயிற்சி செய்யலாம். இந்த பென்ட்ரைவின் விலை ரூபாய் 1300. நண்பர்களே, வாங்குங்கள், பயன்பெறுங்கள், ஆரோக்கியமாக வாழுங்கள். இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்.